ஓம் சகனா பவது சகனோ புனக்தோ சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது இன்னைக்கு உண்டான சப்ஜெக்ட் வந்து கைவல்ய உபனிஷத். 108 உபனிஷத்துகள் இருக்குது. இந்த 108 உபனிஷத்துகளில் 10 உபனிஷத்துகள் வந்து பிரதானமானது. அது வந்து நிறைய பேர் வந்து இந்த உபனிஷத்தை பற்றி பேசியிருக்கா. இது உபனிஷத் பாஷ்யங்கள் எடுத்து சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள். அது வந்து ஈஷ உபனிஷத், அது வந்து ஈஷாவாஸ்யம்னு பேர். ஈஷ உபனிஷத், கேனோபனிஷத், பிரஷ்னோபனிஷத், முண்டகோபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், அப்புறம் ஐத்திரேய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், அப்புறம் வந்து பிருகதாரண்ய உபனிஷத், பிரஷ்னோபனிஷத், அப்புறம் சாந்தோக்கிய உபனிஷத் அப்படின்னு 10 உபனிஷத்துகள் பிரசித்தமானது. இதில் கைவல்ய உபனிஷத்துங்கிறது இந்த இது ரிக்வேதத்துக்கு 2 ஆச்சாரியால் இருக்கா. ஆஸ்வலாயனர் அதில் ஒருத்தர். இந்த ஆஸ்வலாயனருங்கிற மகரிஷி வந்து இவர்கிட்ட பிரம்மா கிட்ட பிரம்மோபதேசம் பண்ணுங்கன்னு கேட்குறார். அதை அந்த பிரம்மா வந்து ஆஸ்வலாயனருக்கு பிரம்மோபதேசத்தை பண்ணுறார். அப்படியே பிரம்மோபதேசம்னா இந்த சாவித்திரி உபதேசம் நினச்சிக்காங்க, பரபிரம்மத்தை உபதேசம் பண்ணுறது. ஃபிலாசபர்ஸ் எல்லாம் சொல்கிறாளே, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு. அதாவது வந்து இந்த முத்திரை இல்லையா, இது வந்து ஜீவன் பிரம்மன் ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை போதனை பண்ணுறது. இதுதான் சின் முத்ரான்னு பேர். சில பேர் மூக்கு மூடி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறா. எனிவே, இந்த முதல்ல வந்து இந்த வேதாந்தத்தில் இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் நம்ம சொல்லுவோமே, அந்த 2 மந்திரங்கள் இந்த கைவல்ய உபனிஷத்தில் தான் இருக்குது. அதாவது மொத்தம் 4 இது இருக்கும். அது 4த்தையுமே நகரமனான பிரஜயா தனே நத்தியாகே நைக்கே அமிர்தத்வமா நசுகு பரேண நாகநிகிதம் குகாயாம் விப்ராஜதே தத்யதயோ விசந்தி வேதாந்த விஜான சுநிச்சிதார்த்தா சந்நியாச யோகா ஏதய சுத்த சத்வாஹ தே பிரம்மலோகேத பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே. இந்த தக்கரம் விபாபம் அதெல்லாம் இல்லை. அப்புறம் முன்னாடி யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் அந்த 2 இருக்கும் இதில் இல்லை. இந்த 2 மட்டும்தான் இருக்குது இந்த கைவல்ய உபனிஷத்தில். முதல் கண்டத்தில் 2 கண்டமாக இருக்குது. முதல் கண்டத்தில் ஒரு 19 மந்திரங்களும், 2வது கண்டத்தில் ஒரு 24 மந்திரமுமா ஆக 43 மந்திரங்கள் இருக்குது. இந்த சகனாபவத்து சகனோ புனக்து அந்த இது வந்து அது முதல்லையும் ஆரம்பத்துலேயும் இது இருக்குது. அதுதான் சாந்தி பாட்டம்னு பேர். அது சாந்தி பாட்டமாக இருக்குது இந்த கைவல்ய உபநிஷத்துக்கு. சகனாவது உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சிருக்கும். சகனவ் அவது எங்கள் 2 பேரையும் காப்பாற்றிட்டோம். இது குரு சிஷ்யர்கள் அவா 2 பேரையும். சகனவ் புனக்து நாங்கள் 2 பேரும் அனுபவிக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் சாப்பிடட்டோம், எப்படி வேணால் சேர்ந்து சாப்பிடணும். சகவீரியம் கரவாவகை நாங்கள் 2 பேரும் எது வீரியத்தை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினோ அதீதமஸ்து நாங்கள் படித்ததெல்லாம் வந்து படித்த வித்தி பூர்ணமான பலனை கொடுக்கட்டும், மறந்து போகாமல் இருக்கட்டும். அப்படி தேஜஸ்வினோ அதீதமஸ்து மா வித்விஷாவகை நாங்கள் ஒருத்தரை சண்டை போட்டுக்கப்படாது, துவேஷம் பண்ணிக்கப்படாது அப்படின்னு அந்த இதில் அதுதான் சகனாவது மந்திரத்தினுடைய அர்த்தம். நிறைய பேர் நிறைய விதமாக அர்த்தம் பண்ணுவா. எனிவே, அதுக்கு அடுத்தது இந்த நகர்மனா அப்படின்னா கர்மனா ந, இந்த மோட்சம் வந்து கர்மத்தினால கிடைக்காது. அதுதான் விவேக சூடாமணியில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கார் இல்லையா, சித்தஸ்ய சுத்தையே கர்ம நகி வஸ்தூபலப்தையே வஸ்து சித்தர் விசாரேன நகிஞ்சித்து கர்மகோட்டிபிகி அப்படின்னு. சித்தஸ்ய சுத்தையே கர்மாக்கள்லாம் நிறைய பண்ணுறோமே, அனுஷ்டானங்கள்லாம், அதுக்கு என்ன பலன்னா இது வந்து சித்த சுத்தி ஏற்படும். சித்தம்னா மனசு,
அது மனசுத்தி ஏற்படும். அது அது மனசுத்தி வந்துடுதுன்னா அதுக்கு அடுத்தது யூ ஆர் வெரி க்ளோசர் டு த பிரம்மஜானம். சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்து உபலப்தையே. உபலப்தினா சாட்சாத்காரம். அது அதுக்காக இல்லை அந்த கர்மாங்கிறது. கர்மா அதை கொடுக்காது. வஸ்து சித்திகி விசாரேன, அது சித்தாந்தம். அது விசாரத்தினால கிடைக்கும். அது ஒரு 6 விதமான இது இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு தான் சித்தாந்த ஸ்தாபனம். வஸ்து சித்திர் விசாரேன, பூர்வபக்ஷம். அதெல்லாம் பேசிக் உண்டானது, பிகினிங்க்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க குருமுகமாக. வஸ்து சித்திர் விசாரேன நகிஞ்சித்து கர்ம கோட்டிபிகி. எவ்வளோதான், அதாவது கர்மானால் பலன் பிரம்மஜானம் இல்லைங்கிறத தீர்மானமாக சொல்கிறதுக்காக அப்படி சொன்னார். கோடி கர்மாக்கள் பண்ணாலும் பிரம்மஜானமானது ஏற்படாது. ஏன்னா இது வேதாந்தம் ஞான மார்க்கம். அதனால் சில இதில் கர்மானாலேயே பலன் உண்டுன்னு ஜெய்மினிலாம் சொல்லுவார். சில சமயம் இது ஜனகருங்கிறவர் ஜனகர் முதலான ஆஸ்திகர்கள்லாம் கர்மாவினாலேயே மோட்சத்தை அடைஞ்சான்னு சில இடங்களில் சொல்லியிருக்கு. எனிவே, ஜனகர் சீதாவோட அப்பா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். மிதிலையினுடைய ராஜா. இந்த நகர்மனா ந பிரஜையா, பிரஜைகள்னா சந்ததிகள், அவனாலேயோ அதனால் பிரம்மஜானமானது ஏற்படாது. நகர்மனா ந பிரஜையா ந தனேன, பணத்தினால கொஞ்சம் டொனேஷன் கொடுத்து மோட்சத்தை வாங்கலான்னா அதுதான் பிரைப் இல்லாத டிபார்ட்மெண்ட். கண்டிப்பாக அது கிடையாது. நகர்மனா ந பிரஜையா ந தனேன தியாகேன ஏகேன அமிர்தத்துவம் ஆனசுகு. தியாகத்தினால அடையலாம்னு சொல்லியிருக்கா. அதுக்கு தியாகத்துக்கு நிறைய லட்சணங்கள் இருக்குது. மீமாம்சர்கள்லாம் சொல்லும்போது, யாகத்துக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, தேவதோத்தேசேன திரவிய தியாகா யாகா. யாகம்ங்கிறது தேவதைகளை உத்தேசித்து திரவியத்தை தியாகம் பண்ணுறது தான் யாகம்னு அப்படி சொல்கிறேன். அந்த இந்த வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகாக யதயாக சுத்தசத்வாக தே பிரம்மலோகேத பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே. வேதாந்த விஜானம் தான் மோட்சதாயகம். அதனால் வேதம் படிச்சுட்டு அப்படியே நிறுத்திடக்கூடாது. நிறைய சாஸ்திரிகள்லாம் எல்லாரும் வேதாந்தங்களை படிக்கணும். கொஞ்சம் ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும். உபனிஷத்து தான் திராட்சா பாக்கம். இந்த 10 உபனிஷத்துகள் படிக்கலாம். அப்புறம் பிரஸ்தானத்ரயம்னு இருக்குது. பிரஸ்தானத்ரயம்னா இந்த பகவத்கீதா, அப்புறம் சதுசூத்ரி, அந்த 555 ஸ்லோகம், பிரம்மசூத்திரங்கள், அப்புறம் உபனிஷத், பகவத்கீதா, பிரம்மசூத்திரங்கள். அதுக்கு தான் பிரஸ்தான கிரந்தங்கள்னு, பிரஸ்தானத்ரயம்னு பேர். அதை படிங்கோ. அதுக்கப்புறம் இது பஞ்சதிஷி, அதுக்கப்புறம் இந்த இத்தியாதிகள் படிக்க வேண்டியது. பிரம்மஜானத்துக்கு அத்வைத சித்தி இத்தியாதி புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சில சமயம் இக அமுத்திர பல விராகா, அந்த மாதிரி சாதனா சதுஷ்டயம்னு இருக்குது. வைராக்கியம், சமாதி ஷட்கம், அதெல்லாம் இத்தியாதிகள். இது நம்ம கைவல்ய உபனிஷத்துக்கு அதில் இந்த முதல்ல வேதாந்த விஜானம் அதில் சொன்னார். அதுக்கு அடுத்தது சப்ரம்ம சசி வசக ரிசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டு. அது இதுலேயும் இந்த புருஷ சூக்தம், நாராயண சூக்தம், மகாநாராயண சூக்தம் அதெல்லாம் இருக்கே, அதுலேயும் இது வரும். இந்த அது பரபிரம்மம் தான், கடவுள் ஒருவனேங்கிறது தான் அது சொல்கிறது. அது வரும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ருத்ர ஏகாதசினி அதுக்கு உண்டான மந்திரங்கள். அதில் இந்த சங்கல்பம், அந்த சங்கல்பத்தில் நம்ம இதாக சொல்லுவோம் விசேஷமாக. அது
यशतरुद्रीयमधीते सोऽग्निपूतो भवति सुरापानात् पूतो भवति स ब्रह्महत्यायाः पूतो भवति स सुवर्णस्तेयात् पूतो भवति स कृत्यात् पूतो भवति तस्मात् अविमुक्तमाश्रितः अत्याश्रमी सर्वदा सकृद्वा जपेत् अनेन ज्ञानमाप्नोति संसारार्णवनाशनं तस्मादेवं विदित्वैनं கைவல்யம் பதமஷ்ணுதே கைவல்யம் பதமஷ்ணுத இதி அப்படின்னு முடிக்கிறார். அதாவது சதருத்ரிய மதீதே, யார் ஸ்ரீருத்ரத்தை அத்தியனம் பண்ணுறானோ, அதாவது சில சமயத்தில் வருமே ஒரு ஸ்லோகம், ருத்ராத்யாயி வசேத்யத்ர கிராமேவா நகரே நகரேபிவா வியாதி துர்பிக்ஷ நாசாதி பாதா தத்ர நஜாயத்தே. எவன் ருத்ரத்தை படித்தானோ, அத்தியனம் பண்ணானோ, அவன் வசிக்கிறானோ, ருத்ராத்யாயி வசேத்யத்ர கிராமேவா நகரேபிவா, கிராமத்துலேயோ நகரத்துலேயோ டவுன்லேயோ வில்லேஜ்லேயோ, வியாதி அந்த இடத்துல வியாதினா டிசீஸ், துர்பிக்ஷம் அப்படின்னா பஞ்சம், துர்பிக்ஷ பாதாதி பாதா தத்ர நஜாயத்தே, உபாதைகள்லாம் அங்கே ஏற்படுறதில்ல. அது சுபிக்ஷமாக இருக்குது. ருத்ராத்தியாயம் ருத்ரம் படித்தவன் இருக்கிற இடத்துல சுபிக்ஷமானது இருக்குன்னு சொல்கிறா. அப்புறம் சதருத்ரிய மதீதே சஹா அக்னி பூத்தோ பவதி. பூத்தகான பரிசுத்தமான ஆகிறான், பரிசுத்தமானவனாகிறான். அப்புறம் சுராபானாத் பூத்தோ பவதி. ஏதாவது தெரியாமல் ஏதாவது நீங்கள் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிருந்தீங்கன்னா, லிக்கர் ஆல்கஹால்லாம் ஏதாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா அதுலேருந்து பரிசுத்தனாகிறான். ச பிரம்மஹத்யாயாக பூத்தோ பவதி, பிராமணனை கொண்ட பாபத்திலிருந்து விடுபடுகிறான். ச சுவர்ணஸ்தேயாத் பூத்தோ பவதி, தங்கத்தை திருடினதிலிருந்து சுத்தத்தை அடைகிறான். ச கிருத்தியாத்து பூத்தோ பவதி, செய்ய தகுந்தது செய்ய தகுந்ததை பண்ணான்னா அதுக்கு அதனால் எதுக்கு பூத்தனாகணும்னா அஸ்ரத்தையோடு பண்ணதுனால. அக்கிருத்தியம்னா எதை பண்ணக்கூடாதோ அந்த பண்ணக்கூடாத செயலை பண்ணுறது, அதிலிருந்து அவன் பவித்திரனாகிறான், பரிசுத்தனாகிறான். தஸ்மாத்து அவிமுக்தமாசிரிதா அத்தியாசிரமீனா சந்நியாசி, சர்வதா அவர் கூட சர்வதா எப்பொழுதும் சக்ருத்வா ஒரு தடவையாவது இந்த ருத்ரத்தை பாராயணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனேன ஞானமாப்னோதி சம்சார அர்ணவ நாசனம். இந்த ஸ்ரீருத்ரத்தினாலேயே வேதாந்தம் படிக்கக்கூடிய பாக்கியமானது கிடச்சி ஞானமானது ஏற்படும். அதுக்காக கூட நல்ல குரு கிடைக்கணும்னு கூட இந்த ஸ்ரீருத்ரத்தை ஜபம் பண்ணலாம் அப்படின்னு. ருத்ரத்தை ஜபம் பண்ணதுனாலே பிரம்ம ஜானம்னு சொல்ல, அதாவது சரியான குரு கிடைப்பார், அது முதல் ஸ்டெப்பு. அனேன ஞானமாப்னோதி சம்சார அர்ணவ நாசனம். அதாவது ஜன்னம் பண்ண துக்கங்கள், அது சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து தான் சம்சார அர்ணவம். அர்ணவம்னா சமுத்திரம், அது எவ்வளோக்கு அதுக்கு கரை இல்லையோ அதே போல் இதுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய பிறவிகளுக்கும் அது கணக்கே இல்லை. தஸ்மா தேவம் விதித்வைனம் கைவல்யம் பதமஷ்ணுதே. கைவல்யம்னா மோக்ஷம், மோக்ஷ பதவியை அடைகிறான். கைவல்யம் பதமஷ்ணுதேன்னு சிவனை நம்ம பிரார்த்தனை பண்ணி காளிதாசன் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். இது அபிஜான சாக்குந்தலம்னு ஒரு ட்ராமா. அந்த அது ஒரு தத்ராபிச்ச சதுர்த்தோங்கா தத்ர ஸ்லோக சதுஷ்டயம்னு ஒரு கிளிப்பில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது என்ன சொல்லியிருக்காருன்னு. காளிதாசன் இது மங்கள ஸ்லோகத்தை மட்டும் நம்ம இங்கே ஸ்மரணம் பண்ணிப்போம் சிவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு. யா சிருஷ்டி சிருஷ்டுராத்யா வஹதி விதியூதம் யாகவர்யா சஹோத்ரி ஏத்வே காலம் விதத்தஹா. ஸ்ருதி விஷய குணாஹ யாஸ்திதா வியாப்ய விஸ்வம் யாமாஹுஸ் சர்வபீஜ பிரகிருதிரிதி யயா பிராணின பிராணவந்தஹ
பிரத்யக்ஷாபி பிரபன்னஸ்தனுபிரவது வஹா தாபிரஷ்டாபிரீஷா. ஆனால் யா சிருஷ்டி சிரஷ்டுஹு ஆத்யா அப்படின்னா முதல்ல சிருஷ்டி பண்ணப்பட்டது எதுன்னா ஜலம்தான். அப்புறம் யா வகதி வகதி விதிகுதம் அப்படின்னா அக்னிஹின்னு அர்த்தம். யா ஹவிஹி யாச்சகோத்ரி, எந்த அம்பாள் வந்து ஹவிசாகவும் ஹோத்ரினா ஹோமம் பண்ணுறவாளும் இருக்கிறாளோ அந்த அம்பாள். ஏத்வே காலம் விதத்தா அப்படின்னா இந்த சூரியனும் சந்திரனும், சூரியன் சந்திரன். ஸ்ருதி விஷய குணாக யாஸ்திதா வியாபிய விஸ்வம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். சப்த குணக்கம் ஆகாசம் நையாயிகால் சொல்கிறா. அப்புறம் யாமாகு சர்வபீஜ பிரகிருதி அப்படின்னா பிருத்திவின்னு அர்த்தம். பூமியில் விதையை போடுறோம், அதுலேருந்து எல்லாம் விளையிறது இல்லையா. அதனால் பூமி யாமாகு சர்வபீஜா பிரகிருதி இதி. அப்புறம் வந்து இந்த பூமியில் வந்து எல்லா பூமியிலையும் நீங்கள் விதையை போட்டால் விதையானது முளைக்காது. அதுக்கு வந்து சில பூமிக்கு வந்து ஊஷரகான்னு பேர். ஊஷரகானா கலர் நிலம். கலர் நிலம்னா அது வந்து அதில் எது போட்டாலும் விதை போட்டால் முளைக்காது. அப்புறம் இது இந்த விதையும் துர்பீஜம்னு பேர். எல்லா விதையும் வந்து முளைக்கிறது இல்லை. அதுவும் சில விதைகள்லாம் துர்பீஜம்னு பேர். அதனால் 100 விதை போட்டால் 30 தான் முளைக்கும். அதே போல் யா மாஹு அந்த இதை வந்து வேதாந்தங்களையே நம்ம வந்து ஒரு விவசாயம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு இந்த விவசாயிங்கிறவர் தான் குரு. இந்த அக்ரிகல்ச்சர் படிக்க வந்திருக்கானே அவன் தான் சிஷ்யன், அவன் தான் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல வந்து சும்மா ஒரு இதுக்கு தான், ஃபன்னுக்காக தான் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த கோர்ஸ் இருக்குமே அக்ரிகல்ச்சருக்குன்னு, இப்போ தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பிஹெச்டி வந்துடுது. இப்போ வந்து அதனுடைய அக்ரிகல்ச்சரல் கான்டென்ட்ஸ் மாதிரி தான் அத்வைதத்தினுடைய பிரகரண கிரந்தங்கள். அதை நம்ம சொன்னோமே, அது வந்து பிரஸ்தானத்ரயம், பேசிக் கிரந்தங்கள் பிரஸ்தானத்ரயங்கள் தான். அது வந்து அத்வைத சித்தி, அது மாதிரி நிறைய கிரந்தங்கள் இருக்குது. அது வேதாந்த டிண்டிமகா, வேதாந்த சாரம், நிறைய அது பஞ்சதசி, அதுக்கப்புறம் வந்து அந்த பிரபஞ்சசாரம், அந்த விவேக சூடாமணி இத்தியாதிகள் கிரந்தங்கள். அதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சுரல் கான்டென்ட்ஸ் மாதிரி இது. அப்புறம் விதை வந்து வேதாந்தந்தான் விதை. அப்புறம் தண்ணீர் வந்து விவேகம், ஜலம் வந்து விவேகம். அந்த சாதனா சதுஷ்டயத்தில் வருமே அது. சூரிய ஒளிங்கிறது ஞானம். அப்புறம் ஃபெர்டிலைஸுங்கிறது வைராக்கியம். வைராக்கியம் இருந்ததுன்னா பழிக்கும். ஃபெர்டிலைஸர் போட்டால் தான் அது உண்டாகும், அது அபிவிருத்தி ஆகும், வேதாந்த ஞானம். அப்புறம் இதுக்கு இந்த பயிர்னா அதுக்கு வேலி வேணுமே, ட்ரெல்லிஸ். அது எதுனா மனசுத்தி, அந்த கரண சுத்தி. அதனால தான் இந்திரியங்கள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு மனசுனால தான் பண்ண முடியும். மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ணோம். அப்புறம் கர்மானுஷ்டானம், அது வந்து எப்படின்னா சில சின்ன பயிர்களுக்கெல்லாம், இந்த தக்காளி செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டில் தொங்க விட்டுருப்பா, பாட்டிலில் தண்ணி விட்டுருப்பா, ஒரு ட்ராப்பாக விழுந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ஒரே எதிரியாக தண்ணி போகப்படாது. ஒரு பிரகரே உச்சாரியமான சப்தம் மாதிரி ஒரு ட்ராப்பாக அது விழுந்துட்டுருக்கும். அதுதான் கர்மானுஷ்டானம். அதுவும் சித்த சித்திக்காக வேண்டியிருக்கேன். அது மாதிரி. அப்புறம் சமாதி ஷட்கம்,
சமதமாதி ஷட்கம், சமம் தமம் திதிக்ஷா அதெல்லாம் இருக்கே அது. இது இங்கே பயிருக்கு என்னென்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், கால்சியம், மெக்னீஷியம் அதெல்லாம், அதுதான் சமாதி ஷட்கம். நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க, அது சமம் தமம் திதிக்ஷா உபரத்திலாம் சொன்னேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க அது என்ன ஷட்கம்னு. அப்புறம் டைம் வேண்டியிருக்கு, நடுப்புற கொஞ்சம் பிரேக் விடணும். அது விவசாயத்தில் டைம் முக்கியமானது. எந்த சீசனில் எதை நடணும், பயிரிடணும், எல்லா சீசன்லேயும் எல்லாம் வராது. அதனால் டைம் முக்கியம் இந்த இதில். இதுக்கும் வேதாந்தத்துக்கும் அனத்தியன காலங்கள்னு இருக்குது. சிலதெல்லாம் நம்ம வேத பாடங்கள்லாம் படிக்க மாட்டோமே. அது அஷ்டமி, சதுர்தசி, அமாவாஸ்யா, பௌர்ணமி, பிரதம அதெல்லாம் அதை மாதிரி உண்டானது. இது சனி திரையோதசி, புதன் த்விதீய அதெல்லாம் அதெல்லாம் அனத்தியன காலம். அது மாதிரி இது டைம். அப்புறம் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் வேணும், அது வினயம். இங்கே வினயம் இல்லாமல் வித்தியை மண்டையில் ஏறாது. ஓகே. அப்புறம் அட்டன்டிவ் லிசனிங், அதை கேட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் யார் காது இது அது கர்ணம் ரிலேட்டடானது. அதனால் அதை யார் கர்ணயோ ஸ்ரோத்ரம் அப்படின்னு வரும். அதனால் அட்டன்டிவ் லிசனிங்க்கு கர்ணத்தை வச்சுருக்கேன். அதனால தான் காதை பொத்திப்பா, பிரம்மண ஆணிஸ்தகா அப்படின்னு சாவித்திரி மந்திரத்தை உபதேசம் பண்ணதுக்கப்புறம் அதை காதை மூடிப்பா. அதனால தான் வெளியில் போயிடப்படாது, அந்த இது வசத்தியான பொருள் வெளியில் போயிடப்படாதுன்னு. அப்புறம் இந்த விசாரம் வேண்டியிருக்கு, அது பர்ஜிங். இந்த பர்ஜிங் ரொம்ப முக்கியம். அதுதான் கலப்படுங்கிறது. அது விசாரம், எதெல்லாம் வேண்டாமோ அந்த இது நம்ம ஆஃபீஸ்லாம் டீக்ளட்டரிங் பண்ணுறதில்ல, அதை மாதிரி இது விசாரம். அப்புறம் அறுவடை, அது அதுதான் மோக்ஷம். மோக்ஷங்கிறது அறுவடை. வேதாந்தா டீச்சிங் தான் அக்ரிகல்ச்சரல் டீச்சிங்ஸ். அது ப்ளவிங், லெவலிங், இரிகேஷன், அப்புறம் க்ராப் மேனேஜ்மெண்ட், ஹார்வெஸ்டிங், ஸ்டோரேஜ், அப்புறம் மார்க்கெட்டிங் அதெல்லாம். அப்படி நிறைய விஷயங்கள் பயிருக்கு இருக்குது. அதே போல் அது சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இத்தியாதிகள். வேதாந்தத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான ரக்ஷணம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பெரியவாள் சொல்கிறாலோ மகான்கள், அதெல்லாமே இதில் வரும். அக்ரிகல்ச்சரல், அதாவது இரிகேஷன், கிராப் மேனேஜ்மெண்ட், ஹார்வெஸ்டிங், அப்புறம் ஸ்டோரேஜ், மார்க்கெட்டிங், அப்புறம் கிளைமேட் அண்ட் டெக்னாலஜி, அதுவும் முக்கியம். அதெல்லாம் சிரவணம் மனன நிதித்தியாசன்களில் வரும். அப்புறம் பஞ்சிங் என்ன சொல்ல, ரிமூவல் ஆஃப் வீட்ஸ். அதை சில சமயம் இதெல்லாம் சில இதெல்லாம் வீட்ஸு, தேவையில்லாத இதெல்லாம் வீடு இருக்குமே, அதெல்லாம் பண்ணுறது. அப்புறம் பெஸ்டிசைடு தேவைப்படும். எதெல்லாம் அதை நீக்கிறதுக்கு உண்டானது இருக்கோ வேதாந்தத்தில், அதெல்லாம் பெஸ்டிசைடில் வரும். அப்புறம் அதாவது ரஜோகுண நிவர்த்தி, தமோகுண நிவர்த்தி, அதுதான் இது பெஸ்டிசைடு. பயிருக்கு பெஸ்டிசைடு மாதிரி இதுக்கு ரஜோகுண தமோகுண நிவர்த்தி, அது ப்ராசஸில் வேண்டியிருக்கும். அந்த மாதிரி அது லாஸ்ட்டாக சொல்லும்போது கிம் மோக்ஷதரோர் பீஜம் அப்படின்னு சொல்லும்போது இந்த விதையை பற்றி தான் வந்தது. சம்யக் ஞானம் கிரியாசித்தம், நல்ல ஞானம், தரவான நாலேஜ் அறகுறையாக இருக்கக்கூடாது. அது கிரியாசித்தம், அனுஷ்டானத்தினால வந்ததுனால, அனுஷ்டானம் மூலியமாக அது வந்ததாக இருக்கணும். கடைசியாக அனுஷ்டானம் அதை கொடுக்கும், சித்தசுத்தியை கொடுத்து லாஸ்ட்டாக சம்யக் ஞானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்டெப்பை பண்ணி வைக்கும். இது யாமாகு சர்வபீஜ பிரகிருதி இது
யயா பிராணினஹா பிராணவந்தகா அப்படின்னா வாயுன்னு அர்த்தம். பிரத்யக்ஷாபிகி பிரபன்னஹா தனுபிகி அவது அவது வகா தாபிகி அஷ்டாபிகி ஈஷா. அந்த சிவனுக்கு வந்து 8 சரீரம், பஞ்சபூதங்கள், 5 சரீரம். நம்ம ஆகாசத்தை இதை பஞ்சபூதங்களையும் நம்ம பொல்யூட் பண்ணாமல் இருக்கணும். பூமியில் வந்து ரீசைக்கிளிங் வந்து ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது, ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம வந்து பிளாஸ்டிக்னுடைய உபயோகங்கள்லாம் கண்டிப்பாக குறைங்கும். அப்புறம் வந்து ஜலத்தில் வந்து துப்புறது, மூத்திர புரீஷாதி விசர்ஜனங்கள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வஸ்திரம் இல்லாமல் குளிக்கிறது, இதெல்லாம் வந்து வாட்டரை பொல்யூட் பண்ணுறது. அப்புறம் பஞ்சபூதங்கள் பிருத்திவி அப்பு, அப்புறம் தேஜஸ், அப்புறம் அக்னியில் வந்து மந்திரம் அஸ்ரத்தையாக ஹோமம் பண்ணக்கூடியது கூட ஒரு பொல்யூஷன் தான். தயவுசெய்து ஸ்ரத்தையாக ஹோமம் பண்ணுங்கோ. இங்கே சம்பூர்ண ஹோமம் பண்ணாட்டாலும் திரம்சம் ஒரு 1/3 ஹோமம் பண்ணுங்கோ, இல்லை 1/10 தசாம்சம் ஹோமம் பண்ணுங்கோ. அதை வந்து கொஞ்சம் ஸ்ரத்தையாக பண்ணுங்கோ. அப்புறம் பிருத்திவி அப்பு தேஜஸ், அப்புறம் வாயு காற்றை பொல்யூட் பண்ணுறதுன்னா துர்கந்தம், கண்டானதை நீங்கள் இது போட்டேன்னா நார்ற மாதிரி பொருள்களை அக்னியில் போட்டேன்னா அது பாட்டு அதை இது பண்ண ஆரம்பிச்சிடும். டயரை எரிக்கிறது இதெல்லாம். அப்புறம் அது மூலியமாக ஆகாசமும் பொல்யூட் ஆகுது. ஸோ அதை பண்ணாதீங்கோ. பஞ்சபூதங்கள் அதெல்லாம் பண்ணால் கேன்சர் வரும் சில சமயம். அதனால தான் நம்ம வாட்டருக்கு வந்து வாட்டரை பொல்யூட் பண்ணுறதுனால தான் கேன்சர் வருதுன்னு சொல்கிறா. அதனால தான் நம்ம வந்து யக்ஷ்மாங்கிற கேன்சர் தெய்வத்தையே நம்ம வந்து அர்க்கியம் கொடுக்குறோம். குளிச்சுட்டு அப்படியே ஈர வஸ்திரத்தோட பூனில் மாலையாக போட்டுண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். எழுதிக்கோங்க. என்மயா தூஷிதம் தோயம் ஷாரீர மலசஞ்சயைஹி தத் பாப பரிகாராய யக்ஷ்மானம் தர்ப்பயாமியகம். நான் வந்து ஜலம் ஷவர் பேத் எடுத்துக்கிற மூலியமாக நான் வாட்டரை பொல்யூட் பண்ணுறேன். அந்த அதனால் அந்த பாபம் நீங்கிறதுக்காக இது வந்து ஃபாரின் மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்ஸை யூஸ் பண்ணுறவா வந்து மூத்திர புரிஷாதிகள் ஜலத்தில் தான் கழிக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இதை தயவுசெய்து இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கோங்க. இன்னொரு தினம் சொல்கிறேன். என்மயா தூஷிதம் தோயம் ஷாரீர மலசஞ்சயைஹி தத்பாப பரிகாராய யக்ஷ்மானம் தர்ப்பயாமியகம். அர்க்கியமாக கையில் கொடுத்தாலும் சரி, இல்லை வஸ்திரத்தை பிழிஞ்சு விட்டாலும் அதையும் அப்படி தான் சொல்லியிருக்கா. அதுக்கு வந்து இன்னொரு ஸ்லோகம் இருக்குது. அதை கேட்டு தெரிஞ்சு சொல்லிக்கோங்க. ஓகே, அது வந்து தத்துவ சிந்தாமணி அது அந்த மாதிரி புஸ்தகங்கள் கிரந்தங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பா. வஸ்திர நிஷ்பீடன உதக்கம்னு அந்த ஸ்லோகம் முடியும். அது இந்த கிளிப்பில் சொல்கிறதுக்காக நான் சொல்ல விரும்பலை, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து காளிதாசனே லாஸ்ட்டாக வந்து இந்த 8 சரீரத்தில் 5 பஞ்சபூதங்கள், அப்புறம் வந்து சூரியன் சந்திரன் ஆத்மா, அப்படி 8 சரீரம். அதனால் ஆத்மாவை பொல்யூட் பண்ணுற மாதிரி உண்டானது. இது பிரம்ம ஞானத்தை அடையிறதுக்கு எய்ம் பண்ணாமல் இருக்கிறது கூட ஆத்மாவை பொல்யூட் பண்ணுற மாதிரி தான். அதனால் கண்டிப்பாக அதை பிரயத்னப்படுங்க எல்லோரும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து காளிதாசன் வந்து முடிக்கும்போது எனக்கு கூட மோட்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு சிவனை பிரார்த்தனை பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு, நமக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக சொல்கிறேன். பிரவர்த்ததாம் பிரகிருதி ஹிதாய பார்த்திவஹா சரஸ்வதி ஸ்ருதமகதாம் மகீயதாம் மமாபி சக்ஷபயத் நீலலோகிதா புனர்பவம் பரிகத சக்திராத்மபூஹு அப்படின்னு. அப்புறம் சிவனுக்கு உண்டான விசேஷமான மந்திரங்கள் வந்து கிருஷ்ண யஜுர்வேதத்துலேருந்து 1வது காண்டத்தில் 4வது பிரஷ்னத்துலேருந்து சொல்கிறேன். அதை வந்து கிரமமாக சொல்கிறேன், மூச்சு வாங்கிறது. சித்தகம் சந்தானேன பவம் யக்னா ருத்ரம் தனிம்னா பசுபதிஸ்தூலஹிருதயேன பசுபதிமிதி பசுபதிம் ஸ்தூலஹிருதயேனாக்னிம் ஸ்தூலஹிருதயேனேதி ஸ்தூலஹிருதயேன அக்னிகிம் ஹிருதயேன ருத்ரம் லோகிதேன சர்வம் மதஸ்நாபியாம் மகாதேவம் அந்தப்பார்ஷ்வேணௌஷிஷ்டஹனம்
अन्तः पार्श्वेणेत्यन्तः पार्श्वेण ओशिष्टहनगुं शिङ्कीनिकोश्याभ्याम् ओशिष्टहनमित्योशिष्टहनं शिङ्कीनिकोश्याभ्यामिति शिङ्कीनिकोश्याभ्याम् चित्तगुं सन्तानेन भवं यज्ञा रुद्रं तनिं नापशुपतिग्रस्थूलहृदये नाग्निगं हृदयेन रुद्रं लोकितेन सर्वं मतस्नाभ्यां महादेव मन्तः पार्श्वेणौशिष्टहनगुं शिङ्कीनिकोश्याभ्याम्. இந்த யாசிருஷ்டி சிரஷ்டுராத்யா இதே ஸ்லோகத்தையே இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஒரு அர்த்தம் பூர்வார்த்தத்தினால பூரம் பாம்ச நலோ நிலோம்பரமகர் நாதோ ஹிமாம்சு புமானு இத்யாபாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்தியஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இந்த தட்சிணாமூர்த்தியானது நமக்கு எல்லா அனுகிரகத்தும் பண்ணட்டோம்னு பிரார்த்தனை பண்ணி இதோட உபசம்ஹாரம் பண்ணிக்கிறேன்.